ஹாய் கைஸ், திஸ் இஸ் ரெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிக்குக்கோட நியூ பிஎல் ஒன் ஷாட். எதுக்காக இப்போ இந்த ஒன் ஷாட்னா, ஒருத்தவங்க என்கிட்ட பர்த்டேக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களோட பர்த்டே டேட் வந்து June 20. இன்றைக்கி நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது June 18. டைம் வந்து 7:38. இப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். லேட்டாக வந்துச்சுன்னா ஐம் சாரி. அப்புறம் விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் லைஃப்பில் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காக்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அந்த கேர்ளுக்கு விஷ் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஓகேடா, இது என்ன மாதிரி ஜேர்னலில் வரும்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மை செக்ரட்டரி. ஸோ இந்த டைப்பில் தான் அவங்க ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. நானும் இதே டைப்பில் தான் ஸ்டோரி போட போகிறேன். அப்புறம் சாரிடா, லேட்டாக வந்துச்சுன்னா நான் மன்னிச்சிக்கோ, சரியா? என்னோடய பர்த்டே June 20 சொல்லியிருந்தீங்க. அதில் போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைல்ல, அதில் போட முடியலன்னா ஐம் சாரி. அப்புறம் இதை நான் செகண்ட் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், செகண்ட் சேனல் அப்லோட் பண்ணவான்னு சொல்லிட்டு. ஓகேண்ணா, நான் செகண்ட் சேனலில் போடுறேன், இல்லை ஃபஸ்ட் சேனல்லே போடுறேன்டா. ஓகேடா, ரொம்ப பெஸ்ட்டாக ஸ்டோரிகளை வரலாமா? ஓகேடா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்கடி ஸ்டோரிகளை பண்ணலாமா? பின்னாடி கொஞ்சம் நாய்ஸஸ் கேட்கும், அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேடா? இப்போ ஸ்டோரிகளை போயிடலாம். கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒருத்தவங்க தான் ஒரு டோருக்கு முன்னாடி, ஒரு கிளாஸ் டோருக்கு முன்னாடி நின்றுட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நகத்தை கிடச்சிட்டு அங்கிட்டுக்கும் இங்கிட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க. சும்மான் தாண்டா அது, சும்மான் தான் கையில் வந்து ஒரு ஃபைலை வச்சுட்டு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா உள்ளேருந்து அவ்வளோ சத்தம் கேட்டுட்ருக்கு, ரொம்ப கத்துற சத்தம் கேட்டுட்ருக்கு. சும்மா தான் போனால் அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க. சும்மா தான் இதுக்கு மேலே முடியாது, போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சைடு அப்படியே வந்து கத்துற சத்தம் கேட்டுட்ருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை நாக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்களா உள்ளே வந்து தோலை அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனும் அப்படி வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஜிம்மனு பயந்து உள்ளே வந்துட்டு அப்படியே சங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு சங்குக்கா கத்திக்கிட்டு இருக்காரு. மா, அது ஒரு மூஞ்சி, அதை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமாம்மா, அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு என்ன சாவ சொல்கிறேன் நீ அப்படின்றாங்க. இந்த சைடு அவளை கல்யாணம் பண்ணுறதுல உங்களுக்கு என்னடா இருக்குது அப்படின்றாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன், அதை கல்யாணம் பண்ணிட்டு நான் ஏன் சாகணும்? சும்மா நச பின்னாடியே தெரியும், அதை போய் லவ் பண்ண சொல்கிறேன். அது கேரக்டரை பற்றி உனக்கு தெரியல, அவங்க அம்மாவோட கேரக்டரை பற்றி உன்னால் தெரியல, அப்புறம் என்னம்மா கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கத்திக்கிட்டே இருக்காரு. இந்த சைடு அவங்க அம்மா தான், உனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணுடா, நல்லா அவ கூட உனக்கு பின்னாடியே தெரிவாள், அதனால தான்மா வேணாம் சொல்கிறேன். அவள் எந்த பையனை பார்த்தாலும் பின்னாடியே தெரியுவாம்மா, அவள் ஒருத்தி, அவளை போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு இல்லைம்மா அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அம்மா தான், இங்கே பாரு ஜங்கு, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணணும், என்னோட ஆசையும் அதுதான், உங்கள் அப்பாவோட ஆசையும் அதுதான். உங்கள் ஆசைக்கு என்னோடய வாழ்க்கையை வெளிக்கொட பார்க்குறீங்களா? நாங்கள் நல்ல தானே சொல்கிறோம், அவள் நல்லவட யாரு? அவளா நல்லவ? ஒன்றா நம்ம கிரிமினலே அவதாம்மா, அவளை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு புலம்பிகிட்டே இருக்காங்க. வேணாம்மா, எனக்கு தேவையே இல்லைம்மா, சும்மா நசன ஒட்டிக்கிட்டே தெரியவாம்மா. என்னடா உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவள் கழுத்தில் ஒரு தாலியை மட்டும் கட்டிடு, முடிஞ்சது. ஆமாம், அவள் கழுத்தில் தாலியை கட்டா என் காலில் சனியும் கட்டிக்கும் அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அம்மா தான், ஜங்குக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னால் எதுவும் பண்ண முடியாதுடா, அவங்க அப்பா இது தெரியும்ல அப்படின்றாங்க. இந்த சைடு அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ இதுக்கு முன்னாடி லவ் ஏதாவது பண்ணியிருந்த, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட சரி ஓகே, இவள் வேணாம் ஏன்னா அவன் லவ் பண்ணிட்டான்னு சொல்லலாம். நீ லவ்வும் பண்ணலை, இப்போ வந்துட்டு வேணாம் உங்கள் அப்பா கிட்ட என்ன ரீசன் சொல்வேன் அப்படின்றாங்க. நான் எந்த இளவு வேணால் சொல்லிக்கிறேன், எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அம்மா தான், உங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லிக்கோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த சைடு அம்மா அப்படின்றாங்க, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இது யாராலையும் முடியாது, எனக்கே தெரியுது, எனக்கும் அவளை கஷ்டம் தான் ஜங்குக்கு, இருந்தாலும் என்ன பண்ணுறது, உங்கள் அப்பாவோட விருப்பம்டா, நானே மனசை மாற்றிக்கிட்டாலும் நீ மாத்திர பற்றியா மனசு அப்படின்றாங்க. நீயாச்சும் எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்குமா அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அம்மா தான், இல்லை ஜங்கு, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், உன் தலையெழுத்தா தான், சரி நான் வச்சிட்றேன்னா வீட்டுக்கு வா, நைட் அவள் வரா, டின்னருக்கு அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வராங்க குடும்பத்தோடு, நீயும் வந்துரு அப்படின்றாங்க. இந்த சைடு சொல்லிட்டாம்மா, இதுக்குமா அவள் நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்றாங்க. தாண்டா டின்னருக்கு வரான்னு சொன்னல அப்படின்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரணும் அப்படின்றாங்க. வா சீக்கிரமா வா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு தலை கை வச்சுட்டு செம்ம கோவத்தில் இருக்காரு. அப்படியே வந்து தலை கை வச்சுட்டு ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். எதிர்க்க ஒரு கால் தெரியுது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜமன் தான் எதிர்க்க ஃபைலை வச்சுட்டு அவ்வளோ ரொம்ப ஏதோ நின்றுட்டு இருக்காரு பயத்தில். இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி ஜம்மனை பார்க்குறாங்க. ஜமன் தான் அப்படி ஜங்குக்கை பார்த்து சார் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டே இருக்காங்க பாருங்கள். இந்த சைடு ஜிம்மனை அவர் பார்த்துட்டு சார் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுக்குறாங்க பாருங்கள். ஜங்குக் தான் அப்படியே வந்து ஜிம்மனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் தான் என்னடா அவன் எப்படி பார்க்குறான்ற மாதிரி ஜிம்மன் அவ்வளோ பயத்தில் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் தான் அப்படியே அந்த ஃபைலை வாங்கிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மனை அப்படி பார்த்துட்டு சார் ஃபைல் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனை பார்த்துட்டு ஜங்குக் தான் ஆரியோ சிங்கிள் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக் கேட்டோடனே சும்மா ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்டு ஆரியோ சிங்கிள் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் என்னடா கேட்குறாங்க அப்படின்னு போய் பார்த்துட்டே இருக்காங்க. உன்னை தான் கேட்குறேன், நீ சிங்கிள் தானே அப்படின்றாங்க. அந்த சைடு ஜிம்மன் தான் ஆமாம் சார் அப்படின்றாங்க. இந்த சைடு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக் தான் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்றாங்க. சார் சிங்கிள்னு சொல்கிற கல்யாணம் ஆயிடுச்சா கேட்குறீங்களே அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து நிற்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்னாச்சு சார் அப்படின்றாங்க. எனக்கு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் உங்களுக்கு அப்படின்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி சொன்னோன்னே ஜிம்மன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா சார்? பண்ணிக்கோங்க சார். என்ன சார் எப்போ சார் கல்யாணம்? ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் ஜிம்மனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் என்னதா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் ஆமாம் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சார் ஆர் யூ கிட்டிங்? ப்ராங்க் தானே பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனை பார்த்துட்டு என்னை பார்த்தா ப்ராங்க் பண்ணுற மாதிரி தான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் சார் சீரியஸாக சொல்கிறீங்களா? சீரியஸாக தான் சொல்கிறேன், என் ஃபேஸை பார்த்தா தெரியலையா? சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் என்ன சார் அப்படின்றாங்க. ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து கான்ட்ராக்ட் மேரேஜா அப்படின்றாங்க. கான்ட்ராக்ட் மேரேஜ் எனக்கு வீட்டில் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. ஸோ யாரோ ஒருத்திலாம் கிடையாது, என் மாமா பொண்ணு. எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. ஸோ மாமான்னு ஒட்டிக்கிட்டே தெரியவா, அவளை சுத்தமாக பிடிக்காது. அவள் கேரக்டரும் சரியில்லை. நிறைய பேர் லவ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ கடைசியாக என்கிட்ட வந்து நின்றுருக்கா. ஸோ அவளெலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டான்னு பார்த்தேன். நீயே பெஸ்ட்டு, அவளை விட நீ எவ்வளோ தேவை, அதுதான் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் ஜங்குக் சார் ஆர் யூ கிட்டிங்? கிட்டிங்லாம் கிடையாது, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், என்னை பார்த்து விளையாடுற மாதிரி தான் அவனுக்கு அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் சார் ஆனால் எப்படி சார் நம்ம 2 பேரும் அப்படின்றாங்க. அந்த சைடு ஏன் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணிக்கலான்னு சொன்னேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் அப்படின்றாங்க. அந்த சைடு ஜிம்மன் தான் சார் பணத்துக்காகலாம் என்னால் லவ் பண்ண முடியாது. அது நான் உனக்கு கல்யாணம் தான் பண்ண சொன்னேன், லவ் பண்ண சொல்ல அப்படின்றாங்க. சாரி பணத்துக்காகலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இந்த உலகத்தில் லவ்லாம் உனக்கு கிடையவே கிடையாது, நம்ம தான் சும்மா சொல்லிக்கிட்டு தெரியும். இந்த காலத்தில் எவன் உண்மையாக லவ் பண்ணுறான் சொல்லு? எவனும் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டான், எவ்வளோ கடைசி வரைக்கும் இருக்க மாட்டான். எவனுமே ஒழுங்காக லவ் பண்ணல, எல்லோரும் ஏமாற்றிட்டு தான் திரியிறானுங்க. ஸோ இந்த உலகத்துக்கு யாரையும் நம்ப முடியாது. ட்ரூ லவ்னு ஒன்று கிடையவே கிடையாது. பணம் இல்லைன்னா சொந்தக்காரங்க கூட மதிக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிற, கல்யாணம் பண்ணிக்கிறியா? முடியாது அப்படின்றாங்க. சைடு சுமந்தா சார் நீங்கள் என்ன விளாட்றீங்க அப்படின்றாங்க. திரும்ப விளையாடுன்னு சொல்லாது ஜிம்மன் அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் சார் எனக்கு பயமாக இருக்குது சார், எப்படி சார் கல்யாணம் அப்படின்றாங்க. இங்கே பாரு, உனக்கு எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் நான் தரேன், புரியுதா? ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ், ஒரு 1 year தான், நீ கவலைப்படாத. 1 year அவ்வளோதான். 1 yearக்கு 1 day கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. கரெக்டாக அந்த 1 yearல நீயும் கிளம்பி போயிட்டே இரு, நானும் கிளம்பி போயிட்டே இருக்கேன், வேலை முடிஞ்சது. உனக்கு ஓகேவா? உனக்கு பில்லியன் கணக்கில் நான் மணி தரேன் அப்படின்ட்டு அங்கே சைடு சும்மா தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்து பணத்துக்காக
பணத்துக்காக கல்யாணம் தான் சும்மா பண்ண சொன்னாங்கன்னா வேறு எதுவும் பண்ண சொல்லலை அப்படின்ட்டு அங்கே சைடு சும்மா தான் அப்படி சங்குக்கு பார்த்துட்டு சார் எனக்கு டைம் எத்தனை நாள் வேணும் அப்படின்றாங்க. ஒரு 2 days அப்படின்றாங்க. உனக்கு 2 hours கூட டைம் இல்லை சும்மா ஜஸ்ட் 2 minutes அப்படின்றாங்க. சார் 2 minutes அப்படின்றாங்க. 2 minutesல சொல்லு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தான் அப்படியே போய் அவரோட பெஞ்சில் உட்காந்துக்கிறாரு. இது சைடு சும்மா நான் அப்படி யோசிக்கிறாங்க, என்னடா இது கான்ட்ராக்ட் மேரேஜ் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சும்மா தான் சார் நான் ஒரு கால் அப்படின்றாங்க. இந்த சைடு யாரையா அப்படின்றாங்க. சும்மா அப்படி வந்து ஹலோ அப்படின்றாங்க. இந்த சைடு சொல்லு மச்சான் அப்படின்றாங்க. மச்சான் அப்படின்றாங்க. இந்த சைடு சொல்லுடா அப்படின்றாங்க. மச்சான் ஏச்சி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மச்சான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் அப்படி கேட்டோன்னே அந்த சைடு இருக்கவங்க தான் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே துப்பிட்டு என்னடா கேள்வி கேட்குற அப்படின்றாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்றாங்க. இந்த சைடு என்னடா என்னது இது என்னது புதுசா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் மச்சான் சார் இருக்கார்ல அப்படின்றாங்க. இந்த சைடு ஆமாம் என்னம்மா அவனுக்கு நான் சும்மா ஃபைல் கொடுக்குறேன் கத்தினேங்கிறான் அவன் ஃபைல் வச்சுக்கு மூஞ்சி வச்சுட்டு வாடா அப்படின்றாங்க. இந்த சைடு டே அது இல்லைடா அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்றாங்க அவரு அப்படின்றாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்குறாருடா அப்படின்றாங்க. இந்த சைடு டீ தான் அது வந்து டீ தான்டா டீ தான் என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. இந்த சைடு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்றாங்க. இந்த சைடு டேவும் வந்து வேணாடா அப்படின்றாங்க. இந்த சைடு வேணாவா வேணாடா அப்படின்றாங்க. இந்த சைடு சுமந்தான் அப்போ நான் பண்ணிக்கல அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கை பார்த்துட்டு சுமந்தான் இல்லை நான் பண்ணிக்கல அப்படின்றாங்க. சங்குக்கு தான் என்னது கேட்கல அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கு முறைச்சிட்டே சொல்கிறாங்க பாருங்க. சுமந்தான் முறைக்கிறான் அப்படின்றாங்க. இந்த சைடு முறைச்சோன்னா திரும்ப முறை அப்படின்றாங்க. இப்போ சும்மா முறைக்கிறாங்க பாருங்க. சங்குக்கு திரும்பவும் என்னது அப்படின்றாங்க. சும்மா சங்குக்கு முறைக்கிறான் என்ன அப்படின்றாங்க. அந்த சைடு டே தான் உன்னோட விருப்பம் சும்மா அப்படின்றாங்க. சுமந்தான் அப்படியே வந்து அப்போ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த சைடு டே தான் பண்ணிக்கிறியா அப்படின்றாங்க. பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு டீ தாண்டி டே அப்படின்றாங்க. அதுக்குள்ளே கட் பண்ணிடுறாங்க. சும்மன் தான் அப்படி சங்குக்கு பார்த்து ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு அப்படியே எழுந்து நின்றுட்டு சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட கை பிடிச்சி அந்த இழுத்துட்டு போகிறாங்க. சும்மா எங்கே எழுத்துட்டு போகிறீங்க அப்படின்றாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. சும்மன் தான் எங்கே எழுத்துட்டு போகிறீங்க அப்படின்றாங்க. இப்போ பேக் எடுத்துட்டோம் அப்படின்றாங்க. சும்மன் தான் எங்கே அப்படின்றாங்க. ஆஃபீஸ் ஒர்க்கில் எங்கே அப்படின்றாங்க. வரியா இல்லையா அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் எங்கே அப்படின்றாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேக் எடுத்துட்டோம் அப்படின்றாங்க. சும்மனை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வராங்க. சங்குக்கு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மனை கை பிடிச்சி வந்து எடுத்து விட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாருமே சங்குக்கு சும்மனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சும்மன் போய் கீழே குஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சங்குக்கு தான் அப்படியே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காரில் கூப்பிட்டு போகிறாங்க. சும்மா தான் எங்கே போகிறோம் அப்படின்றாங்க. நே என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. சைடு சும்மா தான் அப்படின்றாங்க. இப்போ எனக்கு நீ பாய் ஃப்ரெண்ட் ஸோ என் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. என் பாய் ஃப்ரெண்ட் நல்லா கிளாசிக்காக மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. சும்மா தான் ஆனால் நான் தான் போட்டிருக்கேனே அப்படின்றாங்க. இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தான் அப்படி சும்மா தான் ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சும்மா தான் அப்படி பார்த்துட்டு நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. சங்குக்கும் நான் தான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கும் அப்படியே வந்து இங்கே வா அப்படின்றாங்க. சுமந்தா அப்படி சங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ சங்குக்கு தான் நல்லா இல்லை அப்படின்றாங்க. சுமந்தா நல்லா இருக்குது அப்படின்றாங்க. நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ இன்னொரு ட்ரெஸ்ஸை வைக்கிறாங்க. சும்மனை பார்க்குறாங்க. சுமந்தா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. சுமந்தா என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சங்குக்கு தான் அப்படி இன்னொரு ட்ரெஸ்ஸு ரொம்ப அது வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டில் போடுற மாதிரி இருக்குது. ஒயிட் கலர் ஷர்ட்டு அது சும்மனுக்கு வச்சுட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்றாங்க. ஒயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் கேட்குறாங்க. சங்குக்கு தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா என்ன அப்படி அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு ரேட்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சும்மா எம்மா அப்படின்னு சொல்லிட்டு சார் 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 அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் அப்படி சும்மா பார்த்து என்ன அப்படின்றாங்க. சார் ரேட் அவ்வளோ போட்டிருக்கு சார் அப்படின்றாங்க. இந்த சைடு அதுக்கு என்ன பண்ணலான்ற அப்படின்றாங்க. இவ்வளோ ரேட்லாம் வாங்காதீங்க, நான் என் ஏரியாவுக்கு கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்வீட்டாக இதை விட சூப்பராக 3 ஷர்ட் 4 ஷர்ட் இதே ரேட்டுக்கு வாங்கி தரேன் அப்படின்றாங்க.
இதே ரேட்டுக்கு 4 ஷர்ட்டா அப்படின்றாங்க. 4 ஷர்ட்டு இதே ரேட்டுக்கு வாங்கி தரேன், வாங்க சார் வேணாம் சார் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் சுமார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கிளாஸஸாக மாறமாக இருக்கணும், நீங்கள் பேக் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனை பார்த்துட்டு இதை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படின்றாங்க, இதை போட்டு வா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ ஜங்குக்கும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, வேறு ட்ரெஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. ஜிம்மனுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் ஜங்குக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுல, ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு பாருங்கள். சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் கேட்குது. ஜங்குக்கு தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மனை பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மன் அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ப்ளூ கலர் அவுட்ஃபிட்டு. ஜங்குக்கு தான் அப்படியே வந்து ஜிம்மனையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஓகேவா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஜிம்மனை பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் எங்கே அப்படின்றாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்னது அப்படின்றாங்க. இந்த கை கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் அப்படி பார்க்குறாங்க. ஜங்குக் தான் இவன் சைஸுக்கு ஒரு பிளாட்டினம் ரிங் அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்களும் அப்படியே பார்த்துட்டு இந்த சைஸ் தானே சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி காமிக்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் பிளாட்டினமா அப்படின்றாங்க. இந்த சைடு ஆமாம் அப்படின்றாங்க. சில்வரில் வாங்கினா போதாதான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் சில்வர்லலாம் போடக்கூடாது, பிளாட்டினம் தான் போடணும், உனக்கு தெரியும்ல நாங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் நம்ப மாட்டாங்க, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரிங்கை போட்டு விடுறாங்க. இப்போ ஜிம்மனை பார்த்துட்டு இது நல்லாயிருக்கா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் எப்படியோ நான் சொன்னால் வேணாம் தான் சொல்ல போகிறீங்க அப்படின்றாங்க. சரி சொல்லு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் நல்லா தான் இருக்குது, ஆனால் பிளாட்டினம் எதுக்கு அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கான்னு மட்டும்தான் கேட்டேன், இது உனக்கு வேணுமா வேணாமான்னா நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே வந்து ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மனும் அப்படியே வந்து எதுக்கு தேவையில்லாமல் இந்த செலவுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மனை வந்து வீட்டு அட்ரஸ் சொல்லு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் எதுக்கு அப்படின்றாங்க. வீட்டு அட்ரஸ் சொல்லு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மனோட வீட்டில் லாக் பண்ணிட்டு ஓகே அந்த கிளாத்லாம் எடுத்துப்போம், அந்த ப்ளூ கலர் பேக்கில் ரெட் கலர் கிளாத் இருக்குது, அந்த கிளாத்தை போட்டுட்டு வா ஓகேவா, இன்றைக்கி ஈவினிங் என்னோடய வீட்டுக்கு போகிறோம், என்னோடய வீட்டில் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணேன், அடுத்து உங்கள் வீட்டில் சொல்கிறேன் ஓகேவா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா இன்னும் அப்படியே வந்து ஆனால் இன்றைக்கி தானே சொன்னேன் அதுக்குள்ளேயுமா அப்படின்றாங்க. இன்றைக்கி தானே கான்ட்ராக்ட் போட்டோம், ஸோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ஜிம்மனை பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக போடு ஓகேவா அப்படின்றாங்க. அந்த சைடு ஜிம்மனும் அப்படின்றாங்க. சரி ஃபோன் நம்பர் சொல்லு அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் எதுக்கு அப்படின்றாங்க. ஃபோன் நம்பர் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படி ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ஓகே நான் ஃபோன் பண்ணுறேன் வந்திருக்கோம், அந்த நம்பர் தான் என்னோடது, அதை நீ ஹஸ்பண்டை சேவ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அந்த சைடு ஜிம்மன் தான் ஏன் அப்படின்றாங்க. அந்த சைடு நான் உன்னை ஒய்ஃபுன்னு தான் சேவ் பண்ணிருக்கேன், யாராவது பார்த்தா டவுட் வந்துடக்கூடாதுல்ல அதனால் அப்படின்றாங்க. ஜிம்மனும் ஓகே அப்படின்றாங்க. ஜங்குக்கும் கரெக்டாக 7 o'clock வருவேன் புரியுதா, 7 o'clock கால் பண்ணுவேன், வெளியே வந்து நிற்கிறேன், லேட் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. அந்த சைடு ஜிம்மனும் ஓகே அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த கண்ணாடி முறை நின்றுட்டுருக்காங்க. ஜிம்மன் தான் அப்படியே பார்த்துட்டு ஐயோ நல்லா தானே இருக்கும், டல்லாலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவர் ஃபேஸை நல்லா பார்த்துட்டு சரியான முடிவு தானே எடுத்துருக்கோம், தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு அவரே அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே யோசிச்சுட்டு ஏதோ ப்ளூ கலர் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ப்ளூ கலர் பேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து பார்க்குறோங்க. ஜிம்மன் தான் பார்த்துட்டு என்னது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு இதோ போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கிளாத்தை போட்டுக்கிறாரு. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுறேன். எங்கே இருக்கா அப்படின்றாங்க. இந்த வீட்டில் தான் அப்படின்றாங்க. 7 o'clock இன்னும் 2 minutes தான் இருக்குது, சீக்கிரம் வா அப்படின்றாங்க. சைடு இதோ வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அப்படியே வந்து வெளியே வராங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வராங்க. ஜங்குக் தான் அப்படியே வந்து ஜிம்மனையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படி ஜங்குக் கிட்ட வந்துட்டு பலமா அப்படின்றாங்க. என்னது இது அப்படின்றாங்க. என்னது அப்படின்றாங்க.
நான் உனக்கு என்ன எடுத்து கொடுத்தா நீ என்ன எடுத்துகிட்டு போட்டு வந்திருக்க அப்படின்றாங்க. அந்த சைடு சுமந்தா நீங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் அப்படின்றாங்க. உள்ள வாங்க அப்படின்றாங்க. இப்போ சுமந்தா அப்படின்றாங்க. காருக்குள்ளே வா அப்படின்றாங்க. இப்போ சும்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ளே ஏறிக்கிறாங்க. சங்குக்கும் அப்படி வந்து அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ சுமந்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பார்த்து கேட்குறாங்க. சங்குக்கு தான் ஒன்றும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் சீட் பெல்ட்டில் காட்டிட்டு ஜுமன் பக்கம் திரும்புகிறாங்க. இப்போ ஜுமன் தான் அப்படி சங்குக்கு பார்த்துட்டு என்னாச்சு சார் அப்படின்றாங்க. சங்குக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி ஜுமன் ஷர்ட்டில் கை வைக்கிறாங்க. இப்போ ஜுமன் தான் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கழட்டிட்டு இருக்காரு. இப்போ ஜுமன் தான் சார் 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 என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நான் அவனுக்கு என்ன எடுத்து கொடுத்தேன் அப்படின்றாங்க. நீங்கள் கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், உள்ள என்ன ஷர்ட்டு அப்படின்றாங்க. சரி ஜுமன் தான் ஷர்ட் எல்லாமே போட முடியும் அப்படின்றாங்க. நான் எப்படி உனக்கு எடுத்து கொடுத்தேன் அப்படின்றாங்க. அது ரொம்ப லோவாக இருக்குது எனக்கு அப்படின்றாங்க. அந்த சைடு சங்குக் தான் நான் எப்படி எடுத்து கொடுத்தனும் அப்படி தான் நீ போடணும் அப்படின்றாங்க. அந்த சைடு சுமன் தான் அப்படி சங்குக் பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி தான் போட்டு பழக்கம் இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு கழட்டு ஷர்ட்டை கழட்டு அப்படின்றாங்க. இப்போ சும்மனுவா இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ கழட்டுறா நான் கழட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட போகிறாங்க பாருங்கள். சும்மன் தான் இப்போ அதுங்க நானே கழட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு போடுங்க அப்படின்றாங்க. கழட்டுறான் அப்படின்றாங்க. அந்த சைடு சும்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை கழட்டுறாங்க. ஃபஸ்ட்டு கோட் மேலே போட்டிருப்பாங்க, கோட்டுக்குள்ளே அந்த ஷர்ட் போட்டிருப்பாங்க, ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க. கோட்டு வந்து ஃபுல் ரெட்டு, அஜ்மனோட லோ நெக் வரைக்கும் கரெக்டாக கவராக இருக்குது. கோட் மட்டும்தான் உள்ளே போட ஒன்றுமே இல்லை. ரெட் கலர் கோட்டு, ரெட் கலர் பேண்ட்டு. இப்போ சங்குக் தான் அப்படி பார்த்துட்டு இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அங்கே சும்மா தான் அப்படியே வந்து ஒரு செஸ்ட்டு மறைச்சிட்ருக்காரு கையை வச்சு. எதுக்கு இப்போ கை வச்சு மறைச்சிட்ருக்கா அப்படின்றாங்க. தெரியுது அப்படின்றாங்க. அந்த சைடு சங்குக் தான் தெரியாது தானே வாங்கி கொடுத்தேன் அப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு ஏடா உனக்கு ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து சங்குக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ சும்மா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு செயின்ரா, லாங் செயின். அந்த செயின் வந்து கரெக்டாக ஜிம்மனோட அந்த செஸ்டாண்ட ஒரு இது போட்டிருக்காருல கோட்டு, அந்த செஸ்ட்டில் போய் கரெக்டாக நின்றுடும். அந்த மாதிரி ஒரு செயின். இப்போ சங்குக்கு தான் அதை பார்த்துட்டு எங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூப்பிட்றாங்க. சும்மா எங்கே அப்படின்றாங்க. வேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை போட்டு விடுறாங்க. இப்போ சங்குக்கு தான் அப்படியே வந்து போட்டு விடுறாங்க பாருங்க. சும்மன் தான் இது சில்வர் தானே அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கு தான் சும்மா மேலே கீழே வரைக்கும் பார்த்துட்டு பிளாட்டினம் அண்ட் டைமண்ட் அப்படின்றாங்க. அந்த சைடு ஐயோ பிளாட்டினம் இதெல்லாம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், எதுக்கு இதெல்லாம் போட்டு விடுறீங்க அப்படின்றாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நினைக்கிறபடி தான் இருக்கணும் கரெக்டாக அப்படின்றாங்க. அந்த சைடு சங்குக்கும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சும்மா நான் அந்த கோட்டை போட்டுக்கிறேனே அப்படின்றாங்க. சங்குக்கு திரும்பி ஒரே பார்வை சும்மா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. சங்குக்கு தான் சும்மா இறங்கு அப்படின்றாங்க. இப்போ சும்மா அப்படியே வந்து இறங்குறாங்க. இப்போ சங்குக்கு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட கையை வந்து டைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போ சும்மா தான் அப்படின்னு கை பார்த்துட்டு சங்குக்கு பார்க்குறாங்க. சங்குக்கு தான் என்ன பண்ணாட்டி பலாமா அப்படின்றாங்க. சும்மா தான் என்னதோ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சங்குக்கு தான் பலாமா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட கையை பிடிச்சி அப்படி உள்ளே கூட்டு போகிறாங்க. சும்மன் வந்து சங்குக்கோட ஹாமில் பிடிச்ச மாதிரி ஒரு கை பிடிச்சிட்ருக்காரு. சங்குக்கோ அப்படியே உள்ளே கூட்டு போகிறாங்க. இந்த சைடு சங்குக்கோட அம்மா அப்பா அப்புறம் அவங்களோட அத்தை மாமா அந்த பொண்ணு எல்லோரும் இருக்காங்க. எல்லா மொத்த குடும்பமும் அங்கே தான் இருக்குது. ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி அப்படி போயிட்டுருக்கு. சங்குக்கு பார்த்துட்டு சும்மா தான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, ஏதோ பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் சும்மா பார்த்துட்டு தான் என் வீடு அப்படின்றாங்க. இது உங்கள் வீடா அப்படின்றாங்க. இதுதான் என் வீடு அப்படின்றாங்க. பேலஸ் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. சங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ சும்மா தான் அப்படியே வந்து சங்கு கூட தான் உள்ளே வராங்க பாருங்கள். சங்குக்கு தான் அப்படியே வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் சங்குக்கோட அப்பா அப்புறம் அவங்களோட பிஸ்னஸ் கொலீக்ஸ் அப்புறம் சங்குக்கோட மாமா எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. சங்குக்கு தான் அப்படி சும்மனோட கையை பிடிச்சி அங்கே தான் கூப்பிட்டு வராங்க. சும்மன் பாவமாக கீழே குஞ்சிட்ருக்காரு. அந்த இடத்த பார்த்தாலே சும்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. சங்குக்கோட கம்பெனியும் கொரியாவிலேயே டாப் 3 கம்பெனிஸ்லேயும் சங்குக்கு வந்து பெரிய பணக்காரராகவும் இருப்பார், டாப் 3ல் இருப்பார். இந்த சைடு சும்மன் தான் அப்படி சங்குக்கு பார்த்துட்டு இங்கே ரொம்ப பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ கேஷுவலாக நடந்துக்க புரியுதா, எதை பற்றியும் கவலைப்படாது அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா ஓகே சார் அப்படின்றாங்க.
முதல்ல சார்னு சொல்கிறது நிப்பாட்றா அப்படின்றாங்க அந்த சைடு சுமந்தா. ஆனால் அப்படின்றாங்க அப்படின்னு கூப்பிடு அப்படின்றாங்க அந்த சைடு சுமந்தா. என்னது அப்படின்றாங்க அப்படின்னு கூப்பிடு அப்படின்றாங்க இந்த சைடு சுமந்தா. இல்லை அப்படிலாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. ஹபி புரியுதா, ஹபின்னு தான் கூப்பிடணும். நான் உன்னை ஒய்ஃபி பொண்டாட்டின்னு கூப்பிட்றேன்ல, இனிமேல் நீ நான் அப்படி தான் கூப்பிட்டோம் அப்படின்றாங்க இந்த சைடு சுமந்தா. ஆனால் சார் அப்படின்றாங்க இந்த சைடு. ஓகே ஹபி அப்படின்றாங்க இந்த சைடு சங்குக்கோ. பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனை தான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சைடு ஜும்மனை பார்த்துட்டு அந்த சைடு இருக்கவங்க தான் யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இந்த சைடு சங்குக் தான் சொல்லான்னு வராங்க பாருங்க. இப்போ சங்குக்கோட கையை வந்து ஒருத்தவங்க டைட்டாக பிடிக்கிறாங்க. இந்த சைடு சங்குக் தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஹனி அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்றாங்க. மாமா வரதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு அப்படி வெறியாகுது. அப்படியே வந்து கையை எடுத்து விட்டு என்ன வேணும் உனக்கு இப்போ அப்படின்றாங்க. மாமா வாங்க நம்ம போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கும் நான் வரல அப்படின்றாங்க. இந்த சைடு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. சங்குக் தான் அப்படி வந்து அவங்க அம்மா பார்த்து முறைக்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த சைடு சங்குக்கோட அத்தையும் என்ன மாப்பிள்ள என்னாச்சு போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. சும்மா ஆளை கண்டுக்கவே இல்லை. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சைடு சங்குக் தான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மனோட கை பொறுமையாக எடுத்து விட்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் பார்க்குறாங்க சங்குக் தான் எங்கே வெயிட் பண்ணு அம்மா இவனை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ சங்குக் தான் அப்படியே ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இப்போ சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. மைக்கு அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கும் மைக்கை கொடுக்குறாங்க. இப்போ சங்குக் தான் அப்படியே மைக்கில் எக்ஸ்கியூஸ் மீ கைஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் இது வரைக்கும் பிஸ்னஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் டாப் 3 கொரியாலே பிஸ்னஸ்னால் அதுக்கு எங்களோட பிஸ்னஸாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. எல்லோரும் இப்படி கிளாப் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பிஸ்னஸை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன்னா இப்போ என் குடும்பத்தையும் பார்த்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க. கூடிய சீக்கிரமே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கோட அம்மாலாம் அவ்வளோ ஹாப்பி, சங்குக்கோட அப்பாலாம் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு சங்குக்கோட அத்தை தான் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த பொண்ணை வந்து அப்படி அந்த ஷோல்டரில் கட்டுறாங்க. அந்த பொண்ணை அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணோட பேர் வந்து லீசா. ஓகேங்களா, லீசாவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க பாருங்கள். சங்குக் தான் இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப் பார்ட்னரை உங்கள் எல்லாருக்கும் இப்போ அறிமுகப்படுத்த வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்றாங்க. இந்த சைடு எல்லோரும் யார் அப்படின்றாங்க. சைடு சங்குக் தான் வெயிட் இதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் வந்து கையை நீட்டுறாங்க. இந்த சைடு பொடி அப்படின்றாங்க. இந்த சைடு லீசாவும் அப்படியே வந்து நடந்து வராங்க பாருங்க. ஜிமன் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா இந்த அப்படி சங்குக்கு பார்க்குறாங்க. இந்த சைடு அங்கே இருக்க எல்லோரும் செம்ம ஷாக்கு. சங்குக்கோட அம்மா, சங்குக்கோட அப்பா, சங்குக்கோட கூட இருக்கவங்க எல்லாம், லீசா எல்லாருமே அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. லீசாவுக்கு பக்கத்தில் ஜிம்மன் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ லீசா தான் அப்படியே ஜிம்மனை திரும்பி பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து முன்னாடி போகிறாங்க. இந்த சைடு சங்குக்கும் அப்படியே வந்து கை நீட்டிகிட்டு இருக்காரு. ஜிம்மனும் வந்து பொறுமையாக ஒரு கையை எடுக்கிறாங்க. சங்குக் தான் அப்படியே ஜிம்மனோட கையை பிடிச்சி அப்படியே வந்து அந்த ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டு போகிறாங்க. இவனை தான் நான் லவ் பண்ணுறேன், இவனை தான் நான் மேரேஜும் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் அப்படியே வந்து கிளாப்லாம் பண்ணுறாங்க. எல்லோரும் அவ்வளோ சந்தோஷமாக கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிம்மனை அப்படியே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ எல்லோரும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக், ஜிம்மன், ஜங்குக்கோட அம்மா அப்பா, ஜங்குக்கோட மாமா அத்தை, அப்புறம் லீசா எல்லாரும் ஒரே ரூமில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ரூம்குள்ளே நின்றுட்டு இருக்காங்க. ஜிம்மன் அப்படியே வந்து பயத்தில் நின்றுட்டு இருக்காரு. ஜங்குக் ஜிம்மனோட கையை அவ்வளோ டைட்டாக இறுக்கி வந்து விரலோட விரல் கொத்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில் நீ அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் என்னப்பா அப்படின்றாங்க. என்னடா நினச்சிட்ருக்க, நான் லீசாவை தானே உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னேன், இது யார் புதுசா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் அப்படி கீழே விழுந்துட்டுருக்காங்க. யார் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கோட அப்பாவும் கேட்குறாங்க. இந்த சைடு ஜிம்மனும் பாக் ஜிம்மன் அப்படின்றாங்க. பாக் ஜிம்மன் நீ இவனோட செக்ரட்டரி தானே அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அவ்வளோ ஷாக்காக வந்து
ஆமாம் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் வந்து ஆமாம் அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் 2 பேர் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம். நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறதுனால தான் ஜிமனை நான் என் செக்ரட்டரியாகவே போட்டேன். இல்லைன்னா நான் வேறு யாராச்சும் தான் போட்டிருப்பேன். என்ன ஜிமன் அப்படின்றாங்க. அந்த சைடு ஜிமனும் அப்படியே வந்து ஆமாம் அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அப்பாவும் இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் உங்களை நான் ஒத்துக்க சொல்லி கம்பல் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவா ஜங்குக்கு என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அம்மா எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், புரியுதா, இவனை தான் நான் லவ் பண்ணுறேன், அவளை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, லீசாவை நான் அந்த எண்ணத்தில் பார்த்ததே கிடையாது, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க. இந்த சைடு லீசாவும் அப்படி பார்த்துட்டு மாமா என்ன சொல்கிறீங்க, விளையாடுறீங்களா, ப்ராங்க் பண்ணுறீங்க தானே அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் நான் ப்ராங்க்லாம் பண்ணல அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி மாமா லவ் இது வரைக்கும் சொன்னதே கிடையாதுல்ல, போய் தானே சொல்கிறீங்க, ப்ராங்க் பண்ணுறீங்க, எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்கள், ஜங்குக்கு உங்களை சும்மா விளையாட தானே கூப்பிட்டாரு அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா நாடே ஜங்குக்கை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு ஆமாம் இல்லை அப்படின்றாங்க. இந்த சைடு இல்லைன்ட்டார் பார்த்தீங்களா அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் ஜிம்மனை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ ஜிம்மனும் ஆமாம் சி இல்லை அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த பொண்ணு அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டு ஜிம்மனை பார்க்குது. ஜிம்மன் ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் நான் விளையாடலாம் இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு மாமா விளையாடாதீங்க, அம்மா சொல்லுங்க விளையாடாது பாருங்க மாமா அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்களும் என்னாச்சு ஜங்குக் ஏன் இப்படி விளையாடிட்டு இருக்க அப்படின்றாங்க. அதாவது ஜங்குக்கோட அத்தை. இந்த சைடு ஜங்குக் தான் சரி நம்புற மாதிரி நான் ஒன்று பண்ணிட்டா அப்படின்றாங்க. இந்த சைடு எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க. ஜங்குக் தான் ஜிம்மனோட ஹிப்பை பிடிச்சி அவ்வளோ டைட்டாக வந்து கிட்ட இழுத்து ஜிம்மனோட லிப்ஸ் அவ்வளோ ஆசை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மனுக்கே ஷாக்கு. ஜிம்மன் வந்து ஜங்குக்கோட 2 செஸ்ட்டை கை வச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அவ்வளோ கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மனை வந்து அப்படியே பின்னாடி பெண்ட் ஆகுறாங்க. ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மனுக்கே ஷாக்கு, ஏன்னா டக்குன்னு பண்ணியிருப்பாரு. ஜங்குக்கு அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம்மன் வந்து பொறுமையாக ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஆசை கிஸ் பண்ணிட்டு பொறுமையாக அந்த கிஸை பிரேக் பண்ணிடுறாங்க. ஜிம்மன் ஒரு டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்களா. ஜிம்மன் வந்து இப்போ பொறுமையாக ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லோரும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், புரிஞ்சதா, இதுக்கு மேலே வேறு ஏதாவது பண்ணி காட்டணுமா அப்படின்றாங்க. இந்த சைடு எல்லாருமே பார்த்துட்டு இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாங்க. இந்த சைடு நான் உங்களை பர்மிஷன்லாம் கேட்கல, புரியுதா, எனக்கு ஜிம்மனை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன்னு தவிர பர்மிஷன்லாம் கேட்கல, அம்மா உனக்கும் அப்படி தான் அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க 2 பேரும் ஜங்குக் கல்யாணத்தை நாங்கள் எப்படிலாம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சோம் தெரியுமா ஜங்குக், இப்பயும் கல்யாணம் பண்ணலாம்ப்பா, ரொம்ப கிராண்டாக இந்த நாட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடலாம்ப்பா, எல்லாரையும் கூப்பிடலாம், எல்லோரும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லோரும் வந்து வாழ்த்திட்டு போட்டோம், இப்பயும் கிராண்டாக பண்ணலாம்ப்பா அப்படின்றாங்க. ஜங்குக் லூசு மாதிரி பேசாத, நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்கள் ப்ராமிஸ்க்காகலாம் நான் என் லவ்வை விட முடியாது, நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், எப்பயும் என்ன ஆனாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு, புரியுதா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் ஜங்குக்கை பார்த்துட்டு எப்படா பண்ண அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு லீசாவா கண்ணில் தண்ணியோட மாமா நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படின்றாங்க. அது நான் அவனை லவ் பண்ணி ஏமாத்துறேன், நான்லாம் அவனை லவ் பண்ணவே இல்லை, நான் இவனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஹிப்பை பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான்டா சொன்னேன், என்னடா கட்டி பிடிக்கிற கிஸ் அடிக்கிற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் புடம்பிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் கிடையாது, நீங்கள் என்ன லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும், நல்லா பண்ணிக்கூடாது, இப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பிடிச்சி தலையில் விடுறாங்க பாருங்க. ஜிம்மனை வந்து ஜங்குக் டைட்டாக பிடிக்கிறாங்க. அவரோட ஹிப்பை பிடிச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்க லூசு அப்படின்னு சொல்லிட்டு லிசாவை திட்டுறாங்க. இந்த சைடு ஆமாம் என்ன நீங்கள் என்ன திட்டுறீங்க, அவனுக்காக நீங்கள் என்ன திட்டுறீங்களா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படி வந்து கீழே வெள்ளான்னு போகிறாங்க. ஜங்குக் தான் டைட்டாக பிடிக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து ஜிம்மனை தட்டி தான் விட்டுருக்கு. இந்த சைடு ஜங்குக் கோவம் வருது, பொழிச்சுன்னு ஒன்று வைக்கிறாரு அந்த பொண்ணு கணத்துலேயே. இப்போ அந்த பொண்ணு அப்படியே கணத்தை பிடிச்சிட்டு இருக்கா, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனை தட்டி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த பொண்ணை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜங்குக்கை பார்த்துட்டு ஜிம்மன் தான் சார் வேணாம் அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குது சார்னோடனே. இந்த சைடுக்கு எல்லாருமே பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படின்றாங்க. ஜங்குக் வேணாம், ஜங்குக் வேணாம்
வேணாம் அடிக்காதீங்க வேண்டாம் அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா பாத்தியா நீ அவனை அடித்தாலும் அவன் உனக்கு பாவம் பார்க்குறான், அதனால தான் எனக்கு அவனை பிடிச்சது. நீயும் இருக்கியே, நீ உனக்கு மனசாட்சி கிடையாது, அதனால தான் எனக்கு உனக்கு பிடிக்கா. நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், லைஃப் லாங் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கை டைட்டாக பிடிச்சிட்டு, அப்பா உங்களுக்கு கல்யாணம் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வந்து பாருங்கள், ஸோ இல்லைன்னா வேணாம், அம்மா உங்களுக்கும் அதே தான், நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவன் கூட தான் இருப்பேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் என்னம்மா அப்படின்றாங்க. இவனை இன்சல்ட் பண்ணுற இடத்துல நான் மட்டும் எப்படிமா இருக்க முடியும், அப்பாவை இன்சல்ட் பண்ணால் அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்களா மாட்டிங்களா, அந்த மாதிரி தான் என் ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா சங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இவனை இவ்வளோ நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவங்க அம்மா தான் சங்கு என்ன சங்கு அவனுக்காக எங்களை அம்மா அவனுக்காக உங்களை மட்டும் இல்லை யாரை வேணாலும் நான் தட்டு விடுவேன், எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அம்மா தான் சங்கு இட்ஸ் ஓகே நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இந்த சைடு லீசா தான் அத்தை அப்படின்றாங்க. இந்த சைடு இவங்க அதாவது லீசாவோட அம்மாவும் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க நீ அப்படின்றாங்க. இந்த சைடு என்ன பண்ண சொல்கிறீங்க, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு, அப்போ அவனை தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், பிடிக்காது உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருப்பா, அவன் சந்தோஷமாக இருப்பானா, எனக்கு என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எனக்கு ஓகே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கும், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் சங்குக்கோட அம்மாவுக்கு லைட்டாக டவுட் இருக்குது, இவங்க 2 பேர் பொய் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் நிஜமா அப்படின்றாங்க. நிஜமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்குக்கும் சரி அப்படின்றாங்க. இந்த சைடு நீங்கள் சொல்லிட்டீங்க உங்கள் புருஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்றாங்க. இந்த சைடு என்னங்க அப்படின்றாங்க. இந்த சைடு நீ பாட்டு நீ சொல்கிறது சரிதான், அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. இந்த சைடு எல்லாருமே அப்படியே பார்த்துட்டுங்க அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இங்கே பாருமா பிடிக்காதவனை உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னோட பொண்ணு வாழ்க்கை நான் கெடுக்க பார்க்கல, அவனோட தலையெழுத்து இப்படி தங்கமான பொண்ணை அவன் மிஸ் பண்ணிட்டான், அவ்வளோதான் விடு, உனக்கு இதை விட நல்ல பையனை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீதாவை பார்த்து சொல்கிறாங்க. இந்த சைடு மாமா அப்படின்றாங்க. இதுமா அப்படின்றாங்க. இந்த சைடு ஓகே எல்லோரும் ஓகே சொல்லிட்டீங்க, ஸோ எல்லோரும் கல்யாணத்துக்கு வரலாம், கல்யாணத்தை கிராண்டாக பண்ணணும், நாளைக்கே ஜிம்மனோட வீட்டில் போய் எல்லோரும் பேசுவோம் அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் ஓகே அப்படின்றாங்க. இந்த சைடு லிசாவோட அம்மாக்கெல்லாம் செம்ம காண்டு, ஜங்குக்கை பார்த்து அந்த முறம் முறைக்கிறாங்க. ஜங்குக்கை கூட பரவாயில்ல, ஜிம்மனை கடிச்சு தின்றுவாங்க போல், விட்டா லிசாலாம் கொலை பண்ணுறா போல் அப்படி முறைக்கிறா. இந்த சைடு ஜிம்மனா ஐயோ இவன் இப்படி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட கையை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போ சங்குக்கு தான் அப்படி திரும்பி ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் தான் சங்குக்கை பார்க்கல, அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சங்குக்கு ஜிம்மன் பார்க்குறத பார்த்துட்டு சரி சரி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஜிம்மனோட கையில் பொறுமையாக அதை டேப் பண்ணுறாங்க. ஜிம்மனும் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நெக்ஸ்ட் டே தான் ஜிம்மன் தான் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு சம்மதம் தான், என் பையனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு சம்மதம் தான், நான் ஒத்துக்கிற கல்யாணத்துக்கு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க, பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காங்க. ஜிம்மனோட அப்பா தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜிம்மனோட அம்மாவும் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் எனக்கே தெரியாதுமா அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. சர்ப்ரைஸாக இருக்கும்லம்மா அப்படின்றாங்க. அந்த சைடு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் காஃபி போய் கொடு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனும் காஃபி வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லோரும் அப்படியே வந்து காஃபி எடுத்துக்கிறாங்க. லிசாலாம் செமகாடு அப்படி ஜிம்மனையே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ லிசா என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி எடுக்கும்போது அது வேணுமே ஜிம்மன் மேலே தட்டி விடுற மாதிரி எடுக்கிறாங்க பாருங்க. ஜிம்மன் மேலேயே ஊற்றிடுது ஜிம்மனோட ஷர்ட்லேயே. ஜிம்மன் அப்படின்றாங்க. இந்த சைடு லிசாவை பார்த்துட்டு சங்கு தான் லீசா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் மேலேயே கொட்டிடுது. இப்போ லீசா தான் ஓச்சோ சாரி தெரியாமல் பட்டுருச்சு ஜிம்மன் அப்படின்றாங்க. இந்த சைடு இட்ஸ் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க. லிசா பார்த்து எடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்துறாங்க. இந்த சைடு லிசா தான் மாமா சாரி மாமா தெரியாமல் தான் மாமா பண்ணேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனும் ஜங்கு பரவாயில்ல விடுங்க நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், இட்ஸ் ஓகே லீசா நான் உனக்கு வேறு காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு லீசாவும் ஓகே அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனும் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை கொடுத்துட்டு ஜிம்மன் தான் அப்படியே வந்து ரூமுக்கு போகிறாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த சைடு ஜங்குக்கும் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. லீசாவும் அப்படியே வந்து ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மனை பார்த்தாலே அவங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா ஜங்குக்கு வந்து ஜிம்மனை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா, அதனால செம்ம காண்டாகுது. இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா
ஆண்டி அப்படின்றாங்க இந்த சைடு ஜிம்மனோட அம்மாவும் அப்படி பார்க்குறாங்க. ஆண்டி வாஷ்ரூம் அப்படின்றாங்க இந்த சைடு. நேராக போய் லெஃப்ட் வா அப்படின்றாங்க இந்த சைடு. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே வந்து வாஷ்ரூம் தான் போகிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே வந்து வாஷ்ரூமில் இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மன் கிட்ட போயிட்டு ஜிம்மன் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மன் தான் அப்படியே வந்து அதை க்ளீன் பண்ணிருப்பாங்க பாருங்க. ஜங்கு வாய்ஸ் கேட்டு அப்படி நிமிந்து பார்க்குறாங்க. அந்த மிரரில் பார்க்குறாங்க. பின்னாடி ஜங்கு நின்றுட்டு இருக்காரு. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நீ ஓகே தானே? அவன் மேலே வேணும் தான் காஃபி தட்டி விட்டா அப்படின்றாங்க இந்த சைடு. தெரியுமே அப்படின்றாங்க. தெரிஞ்ச ஏன் சைலண்ட்டாக இருக்க? அவளுக்கு என் மேலே போகும். அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இப்படி காமிச்சிட்டு இருக்கா. ஸோ அதை நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. சாரி ஜிம்மன் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மன் தான் ஐயோ சார் இதெல்லாம் எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? இட்ஸ் ஓகே விடுங்க, சின்ன பொண்ணு தானே அப்படின்றாங்க இந்த சைடு. சங்குக்கும் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு சரி ஓகே நீ ஓகே தானே ஆல்ரைட்டில் ஹாஸ்பிட்டல் ஏதாவது சார் காஃபி தானே சார் கொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனா அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்க இந்த சைடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே வந்து அந்த ஹாலுக்கு வராங்க. எல்லோரும் ஓகே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் 1 வீக்கில் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக்கில் மேரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி டேஸஸ் ஸ்கிப் ஆகுதுடா. 1 ஃபைன் டே ஜிம்மன் தான் அப்படியே சங்க கூட உட்காந்துட்டு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை காட்டுறாங்க இந்த சைடு. இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கு காமிக்கிறாங்க இந்த சைடு. லீசாக்கா பெரியாவது காண்டில் பார்த்துட்ருக்காங்க. ஓரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க இந்த சைடு. அவங்க அம்மாவா என்னடி அப்படின்றாங்க. பார்த்தியா எவ்வளோ உரசிட்டு உட்காந்துட்ருக்கான். இந்த சங்குக்கு என்னம்மா கேடு? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அவனுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன், அவங்ககிட்ட என்னத்தை பார்த்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க பாருங்க இந்த சைடு. அவங்க அம்மாவும் வெற்றி அவனுக்கு பாய்ச்சது இது தான் இன்னும் போய் வேணான்ட்டால அனுபவிப்பாண்டி அவன் அனுபவிப்பான் நீ பாரு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் டி அப்படின்றாங்க இந்த சைடு. என்ன டவுட்டுமா அப்படின்றாங்க. அவங்க 2 பேர் பார்த்தா நிஜமாக லவ் பண்ணுற மாதிரி தெரில அப்படின்றாங்க. ஆமாம்மா எனக்கும் அந்த டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க இந்த சைடு. லீஸை தான் அப்படி பார்க்குறாங்க. மாமா அப்படின்றாங்க. எனக்கும் அந்த டவுட் இருக்குது, 2 பேரும் நிஜமாக லவ் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்றாங்க இந்த சைடு. எப்படி அண்ணா எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. பார்த்தியா லவ் பண்ணுறவங்களாம் இப்படி பண்ண மாட்டாங்க. லவ் பண்ணுறவங்க எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் இவங்க தள்ளி உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கும்போது தான் பேசுகிறாங்க. அதுவும் சும்மா அப்பப்போ சொங்கப்போ சேரன்னுறான். அதுவும் நோட் பண்ணியிருக்கீங்களா? நானும் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவை வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு எல்லாருமே அதாவது ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்கோட அப்பா, ஜங்குக்கோட அத்தை, லீசா எல்லாம் ஒரே கேங்கு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே டவுட் 2 பேர் மேலே. ஏன்னா 2 பேர் க்ளோஸாகவே இல்லைல்ல, அதனால டவுட் வருது. அது மட்டும் நம்ம ஜிம்மன் அப்பப்போ சார்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்கிறேன் அத்தை, கண்டுபிடிச்சி அப்புறம் பார்க்கலாம், நான் நிரூபித்து காட்டுறேன் இவங்க 2 பேர் நிஜமா லவ் பண்ணல அப்படின்ட்டு. இவங்களுக்குள்ளே என்னவோ நடக்குது, என்னன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டேஸஸ் ஸ்கிப் ஆகுதுடா. 1 ஃபைன் டே ஜிம்மன் தான் சங்குக்கு முன்னாடி நின்றுட்டு ஐயோ ஃபைனலி எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுவும் எவ்வளோ கிராண்டாக, அதுவும் இவர் கூட, இது 1 வருஷத்துக்கான மேரேஜ் தானே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் நான் பண்ணது சரியா தப்பானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கா அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த ஃபாதரை பார்த்த மாதிரி திரும்புகிறாங்க. அந்த ஃபாதரும் சியான் சங்குக்காக நீ பேக் ஜிம்மனை திருமணம் செய்துக்கிற சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் சம்மதம் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் கிட்ட பேக் ஜிம்மனாக நீ சியான் சங்குக்கை திருமணம் செய்துக்கிற சம்மதமா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனும் சம்மதம் அப்படின்றாங்க. ஓகே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு ஜங்குக்கு தான் ஜிம்மனோட ஹேண்டை கேட்குறாங்க. ஜிம்மனா ஒரு ஹேண்டை கழிக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஜங்குக்கு வந்து ஹேண்டில் வந்து ரிங்கை போடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஜிம்மன் வந்து ஜங்குக்கோட ஹேண்டில் ரிங்கை போடுறாங்க. எல்லோரும் அவ்வளோ ஹாப்பி. ஆனால் இந்த சைடு 3 பேர் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜங்குக்கா ஜிம்மனோட கையை விடவே இல்லையே, டைட்டாக பிடிச்சிட்டே தான் இருக்காங்க. இந்த சைடு லிசாக்கெலாம் செம்ம காண்டாகுது, என்னடா அவன் பிடிச்சிக்கிட்டே திரியிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நைட் தான்டா. ஜிம்மன் கிட்ட வந்து ஜங்குக்கோட அம்மா தான் மில்க்கு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மனை வாங்கிட்டு தேங்க்ஸ் அக்கா அப்படின்றாங்க.
எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. சும்மா எனக்கு அப்படியே திக்குன்னு இருக்குது. கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணா கிட்ட பிடிச்சி இழுத்தான். இப்போ என்னென்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் சங்குக் தான் அப்படியே வந்து வா அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா சார் அப்படின்னு சொல்லிட்டு மெழுக கொடுக்குறாங்க. இப்போ சங்குக்கம் வாங்கிட்டு சரி தூங்கலாமா அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா தான் சார் அப்படின்றாங்க. சரி அதுக்கு முதல்ல இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கைப்பிடி அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை பிடிக்கிறாங்க. அந்த பெட்ஷீட் ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் தான் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்களா அந்த ஃப்ளவர்லாம் பொறுமையாக எடுத்துகிட்டு அந்த பெட்ஷீட் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடுறாங்க. இந்த சைடு 2 பேரும் அப்படியே அந்த பெட்ஷீட் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நியூ பெட்ஷீட் போட்டு அப்படியே வந்து சங்குக்கு படிக்கிறாங்க. சைடு சுமன் தான் சார் பில்லோ கொடுங்க நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல மேலே படு அப்படின்றாங்க. இல்லை சார் வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த சைடு சுமன் தான் அப்படி சொன்னோன்னே சங்குப்பான் நானும் பண்ண மாட்டேன் படுத்துக்கோ மேலே அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே சார் நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போட்டு சங்குக்கு வந்து பார்க்குறாங்க. சுமன் பெட்ஷீட் போட்டு அங்கே ஒரு பில்லோ போட்டு படுத்துடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கும் அப்படியே படுத்துட்ருக்காங்க. சுமனுக்கு தூக்கமே வரல. முடிச்சு பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு சங்குக்கா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. சுமன் அப்படியே ஏந்து உட்காடுறாங்க. தூக்கமே வர மாட்டேங்குது. இவன் மட்டும் எப்படி தான் தூங்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து சங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. சங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. தூங்கும் போது நல்லா தாண்டா இருக்கான் க்யூட்டாக. ஆனால் எப்பா சரியான ராட்சசன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே சங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து படிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மனோட டோரை தான் யாரோ வந்து நாக் பண்ணிட்டே இருக்காங்க. சும்மா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சங்குக்கு தான் சும்மா அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா நல்லா தூங்கிட்டு இருக்காரா. சும்மா அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் என்ன சார் அப்படின்றாங்க. அம்மா டோரை நாக் பண்ணுறாங்க போய் தோற அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழந்துட்டு போகிறாங்க. டிடி அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சங்கு பக்கம் திரும்புறாங்க. போடுறா அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா என்ன ஆச்சு அப்படின்றாங்க. இதெல்லாம் இடித்து வச்சுட்டு போடா அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டு பில்லோலாம் எடுத்து பெட் மேலே போட்டு சரி இப்போ போகிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ சங்குக்கு தான் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட கை பிடிச்சி அப்படியே வந்து கிட்ட இழுக்கிறாங்க. சங்குக்கு மேலேயே போய் விழுறாங்க. சங்குக்கு வந்து பெட்டில் படுத்துட்டு இருப்பாரு. சங்குக்கு மேலேயே போய் விழுறாங்க. இப்போ சும்மன் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அப்படியே போனால் டவுட் வராதா அப்படின்றாங்க. இப்போ சும்மன் தான் அதுக்கு அப்படின்றாங்க. அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தான் சும்மா இழுத்து அப்படி கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஆஷாக கிஸ் பண்ணுறாங்க. சும்மா தான் அப்படியே வந்து ஒரு ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிருக்காரு. இப்போ சங்குக்கு தான் அப்படியே வந்து கிஸ் பண்ணிருக்காங்க. சும்மா தான் அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கு தான் அப்படியே வந்து அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ஜம்மினோட லிப்ஸ்லேருந்து பிளட்டு வந்துட்டுருக்கு. இப்போ சும்மா தான் ஏன் எப்படி பண்ணீங்க அப்படின்றாங்க. டவுட் வரக்கூடாதுல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மனை பார்த்துட்டு என்னமோ டவுட் வரல அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா தான் அதான் பிளட்டு வந்துச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் வராது. ஜங்குக்கோ கண்டிப்பாக டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டில் வந்து எழுந்து உட்காராங்க. சும்மன் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஜிம்மனோட ஹேரெல்லாம் அப்படி களைச்சி விட்டுட்ருக்காங்க. ஜிம்மன் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹேரெல்லாம் களைச்சி விட்டு ஜிம்மனோட ஷர்ட் பட்டனை கழட்டுறாங்க. இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு ஜிம்மனோட சிக்ஸில் வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மன் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட சீக்ஸு லிப்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இப்போ சங்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து சங்குக்கு வந்து ஜிம்மனோட நெக்கில் அவ்வளோ பெரிய பைட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட சூடில் டேப் பண்ணுறாங்க. ஜங்குக்கு விடவே இல்லையே. ஜங்குக்கு ஜிம்மன் வந்து அப்படி டேப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஜங்குக்கு வந்து ஜிம்மனை அப்படியே வந்து ஆஷா வந்து நெக்கில் வந்து இக்கி மேக் பண்ணுறாங்க. அந்த இக்கி ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு தான் டவுட் வராது அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க வலிக்குது அப்படின்றாங்க சைடு. இப்போ தான் ஜிம்மன் டவுட் வராது சரி வா அப்படின்றாங்க சரி. ஜிம்மன் தான் எங்கே அப்படின்றாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு வந்து இது பொறுமையாக ஒரு ஷர்ட்டை நவுத்துறாங்க. இப்போ ஜிம்மன் தான் சிச்சி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு வந்து அப்படியே ஷர்ட்டை நவுத்துறாங்க. ஜிம்மன் அப்படியே ஒரு கண்ணை முடிக்கிறாங்க. பைட் பண்ணிங்க அப்படின்றாங்க சைடு. ஜிம்மன் தான் இருங்க அப்படின்றாங்க. இங்கே பைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு வந்து அவரோட நெக்கை காமிக்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் என்னது அப்படின்றாங்க. பைட் பண்ணுறா அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. பண்ணு அப்படின்றாங்க சரி. ஜிம்மன் தான் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்றாங்க.
ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு என்னடா உனக்கு ஒரு பாயிட்டும் ஹிக்கியும் கூட அப்போ தான் நம்புவாங்க அப்படின்றாங்க அந்த சைடு. சுமந்தா அப்படியே யோசிச்சுட்டு அண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. அண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட 2 ஷோல்டரில் ஜும்மன் கையை வச்சுட்டு கண்ணை முடுங்க அப்படின்றாங்க. ஃபைட் பண்ணிட்டு கண்ணை முடுங்க அப்படின்றாங்க. மூடுங்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடை மூடுறாங்க. இப்போ ஜும்மன் பொறுமையாக வந்து ஜங்குக்கோட கிட்ட போயிட்டு அப்படியே வந்து ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஜும்மன் டைட்டாக பண்ணுறாங்க. இப்போ ஜும்மன் தான் அப்படின்றாங்க அந்த சைடு நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹார்ஷாக பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வந்து திரும்பி ஜிம்மனோட இன்னொரு சைடு நெக்கில் வந்து ஹிக்கி மேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் வலிக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த வெயிட் பண்ணிட்டு ஓகே இது கரெக்டாக இருக்கும் இப்போ போய் ஓப்பன் பண்ண டோர் அப்படின்றாங்க. அந்த சைடு ஜிம்மன் தான் ஷோ வலிக்குது அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் போட அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனும் உங்கள் கூட கான்ட்ராக்ட் மேட்ச் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்றாங்க. இந்த சைடு 1 வருஷத்துக்கு நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனும் அப்படி ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டோரை போய் ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு அப்படியே வந்து படுத்துக்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மனும் அப்படியே புலம்பிட்டே வந்துட்டு இவன் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சைடு அவங்க அம்மா தான் ஜங்குக்கோட அம்மா அதாவது ஜிம்மனை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஜிம்மன் இருக்க கோலத்தை பார்த்துட்டு இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் சாப்பிட்டு கீழே வாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு டைம் ஆகுது அப்படின்றாங்க. இந்த சைடு ஓகே அத்தை அப்படின்றாங்க. ஜங்குக்கோட அம்மா தான் பார்க்குறாங்க. ஜிம்மனோட நெக்கில் ஹிக்கி மார்க் இருக்குது, லிப்ஸில் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான் சரி நான் கீழே போகிறேன் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூ கிளாத்து பீரோவில் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு அவங்க அம்மா அப்படியே குடுக்குன்னு ஓடி போயிடுறாங்க கீழே. இந்த சைடு ஜிம்மனும் அப்படியே வந்து இந்த டோரை சாத்திட்டு அச்சோ இதை பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே புலம்பிட்டே வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஜிம்மன் தான் அந்த கண்ணாடியில் பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய இக்கியமாக இருக்குது. இப்போ ஜிம்மன் தான் அச்சோ எப்படி சாங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டாங்க. வலிக்குது ஜிம்மனுக்கு. ஜிம்மன் தான் எப்படி கடிச்சு வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அப்படியே பார்த்துட்டு சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குளிக்க போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜங்குக்கு தான் அப்படியே வந்து டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடுக்கு எல்லாருமே ஜிம்மனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஜங்குக்கோட அப்பா, ஜங்குக்கோட அத்தை, அப்புறம் அந்த லீசா எல்லாருமே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மன் சைலண்ட்டாக கீழே குஞ்சிட்டு இருக்காரு. ஜங்குக்கோட ஒரு கை டைட்டாக பிடிச்சிட்டு ஜங்குக்கோ அப்படியே வந்து ஜிம்மனை பார்த்துட்டு எதுக்கு இப்போ எல்லோரும் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே ஜங்குக்கோ பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கோ பார்த்துட்டு லீசா தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் எல்லாருக்கும் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு தான் ஜிம்மன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிம்மனுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. ஜிம்மனே என்னடான்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக்கு தான் அப்படி கண்ணை காமிக்கிறாங்க. இப்போ ஜிம்மனை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு ஜிம்மனோட ஹேண்ட் அப்படி லைட்டாக தட்டிட்டு நீயும் ஊட்டி விடு அப்படின்றாங்க. சைடு ஜிம்மனை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி விடுறாங்க. எல்லாரும் இங்கே நடக்கிற கூத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜங்குக்கோட அம்மாக்கெல்லாம் நிஜமாலே அவங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களோன்ற கன்ஃபார்மே ஆகிடுச்சு. இவங்க எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்பயும் டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி டீச்சர்ஸ் ஸ்கிப் ஆகுதுடா. 1 fine day ஜிம்மன் தான் அழுதுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு தான் ஜிம்மன் கிட்ட வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. என்ன ஆச்சு சொல்லு ஜிம்மன். ஒன்றும் இல்லை சார் அப்படின்றாங்க. என்ன ஆச்சு சொல்லு, எதுக்கு அழுதுட்ருக்க. ஒன்றும் இல்லை சொல்கிறேன் விடுங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு எதுக்கு அழுதுறேன் சொல்லு நான் பார்த்துக்கிறேன் என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத்தை நான் எதுவும் பண்ணல அத்தை அப்படின்றாங்க. நீ தான் ஜிம்மன் கொட்டியிருக்க. என்ன ஜிம்மன் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண தெரியுமா? அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்து பண்ணி வச்சேன். ஏன் ஜிம்மன் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரி ஜிம்மன் தான் அது சத்தியமாக நான் பண்ணல, அது வந்து லீசா தான் அப்படின்றாங்க. இந்த சைடு லீசா தான் பார்த்தீங்களா அத்தை என் மேலே கொட்டினதும் இல்லாமல் என் மேலேயே பழி போடுறோம் அப்படின்றாங்க. லீசா நீ அல்லாத அப்படின்றாங்க. சரி ஜிம்மன் தான் அத்தை சத்தியமாக நான் கொட்டல அத்தை, அதை சத்தியமாக நான் கொட்டல அத்தை, நீங்கள் எடுத்து வைக்க சொன்னீங்க நான் எடுத்துகிட்டு தான் வந்தேன், லீசா தான் வந்து கற்றுட்டாங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் என்ன ஜிம்மன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க நீ? ஐயோ உன்னை போய் என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்.
நான் அப்பயே சொன்னேன் கேட்டானா அவன் அப்படின்றாங்க இந்த சைடு. லீசா தான் விடுங்க அத்தை தெரியாமல் தானே பண்ணார் அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா தான் அம்மா நாமா நடிக்கிறேம்மா நீ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இந்த சைடு. அது எப்படி லீசா விட முடியும், உன் மேலே கொட்டியிருக்கா, அதுவும் அது எவ்வளோ சூடாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம சொல்கிறாங்க அந்த சைடு. சும்மா தான் அத்தை நான் பண்ணல அத்தை அப்படின்றாங்க. நீ ஏதாச்சும் பண்ணியிருக்க, உன் கையில் தானே கொடுத்து அமிச்சா, அப்போ அது உன்னோட பொறுப்பு தானே, நீ தானே பத்திரமா எடுத்துகிட்டு வரணும், இதுக்கு அவன் மேலே கொட்டினேன், வேணும்னு தான் பண்ணியா அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா தான் அத்தை அப்படின்றாங்க. வேணும்னு தானே பண்ணேன், வேணும்னு தானே பண்ணேன் அப்படின்றாங்க இந்த சைடு. என்னாச்சு என்ன கத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க இந்த சைடு. லிசா என்னடி ஆச்சு அப்படின்றாங்க. அம்மா சும்மா மேலே வேணுமே அந்த குழம்பு ஊற்றிட்டோம் அப்படின்ட்டாங்க இந்த சைடு. உங்கள் அம்மா தான் அப்படி வந்து சும்மா நாடுன்னு சொல்லிட்டு லேசாவோட அம்மா தான் சும்மா பொழிச்சுன்னு ஒன்று வைக்கிறாங்க. சும்மா தான் கண்ணத்து கை வச்சுக்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்பா, வேணும்னு பண்ணுறியா? சங்குக் தான் அவள் தான் வேணான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டால, எதுக்கு அப்படிலாம் பண்ணுறேன், வேணும்னு பண்ணுறியா அப்படின்றாங்க அந்த சைடு. நான் வேணும்லாம் பண்ணலை அதை நான் எதுவுமே பண்ணல, அவள் தான் அப்படின்றாங்க இந்த சைடு. பார்த்தியாம்மா பஞ்சம் பண்ணிட்டு என் மேலே பழி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு லீலா சொல்கிறாங்க இந்த சைடு. சுமந்தா அத்தை நான் பண்ணலை அப்படின்றாங்க. வேணும்னு பண்ணுறத நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவங்க அம்மா தான் என் பொண்ணுக்கிட்ட வந்து தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு லிசாவோட அம்மா காத்திட்டு இருக்காங்க இந்த சைடு. வரட்டும் இன்னைக்கு வரட்டும் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லி ஒன்று நான் அடி வாங்க வைக்கல பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிசாவோட அம்மா தான் என்னடி பார்த்துட்டு இருக்கவா வந்து வாஷ் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லிசாவோட அம்மா லிசா அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. லிசா அப்படியே சிம்மனை பார்த்துட்டு நக்கடாக ஒரு சிறப்பு சிரிச்சுட்டு போகிறாங்க இந்த சைடு. தங்கவோட அம்மா தான் சிம்மனை பார்த்துட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க போயிடுறாங்க இந்த சைடு. சும்மா தான் அதுக்கிட்டே க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ அந்த உடஞ்ச பீசஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சும்மனோட கையில் வர குத்திடுது. சும்மா நான் அதெல்லாம் பார்க்கல எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி காமிச்சா சும்மா ஜலத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அடித்தாங்களா அப்படின்றாங்க இந்த சைடு. அம்மா அடிக்கல அவங்க அடித்தாங்க அப்படின்றாங்க. அவங்க எப்படி சும்மா நான் அடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கை பிடிச்சிருக்காங்க. வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கூட கை பிடிச்சிட்டு நான் பண்ணலைங்க, நான் பண்ணலை நீங்களா சரி நம்புங்க, நான் பண்ணல, நான் எடுத்துகிட்டு தான் வந்தேன், அவள் தான் என் முன்னாடி வந்து நின்னா, நான் அப்போ கூட நகர்ந்து தான் போனேன், அவள் தான் வேணுமே கையை பிடிச்சி கிட்ட எடுத்து அவளே அவன் மேலே கூட்டிக்கிட்டு என் மேலே பழி போட்டேன், நான் எதுவுமே பண்ணல, நீங்களாம் சரி நம்புங்களேன் ப்ளீஸ் அப்படின்றாங்க அந்த சைடு. சங்குக் தான் சும்மா நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்னோட ஃபீஸை கட் பண்ணிட்டு நானும் நம்புகிறேன்டா, நானும் நம்புகிறேன், நீ கவலைப்படாது, நானும் நம்புகிறேன், உன் மேலே எந்த தப்பு இருக்காது, நான் நம்புகிறேன் புரியுதா, நானும் நம்புகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நிறைய டைட்டாக ஹக் பண்ணுறாங்க சைடு. சும்மா சமக்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு நான் பண்ணலை அப்படின்றாங்க. நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சும்மனோட கையை பார்த்துட்டு என்னடா ப்ளீட் ஆகிடுச்சு அப்படியே விட்டியா அப்படின்றாங்க சரி. சும்மா தான் அப்படின்றாங்க. கண்ணெல்லாம் எப்படி சிவந்திருக்கு பாரு, நீ வாயன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ சும்மா தான் எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சங்குக்கு வந்து சும்மா கையை பிடிச்சி கீழே போட்டு போகிறாங்க. சங்குக்கு வேணாம் அப்படின்றாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இழுத்துட்டு போயிட்டு அம்மா அப்படின்றாங்க இந்த சைடு. அவங்க அம்மா அதை அப்படியே கிச்சனுக்கு வந்து வந்துட்டு என்னடா கத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க இந்த சைடு. எதுக்கு ஜிம்மை திட்டினீங்க அப்படின்றாங்க இந்த சைடு. ஓ சொல்லிட்டானா இந்த போட்டு கொடுக்குற வேலை நல்லா வச்சுட்ருக்கல சும்மா அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா தான் அப்படியே வந்து சங்கூட கை டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ சங்குக் தான் நானாக கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் ஒன்றும் போட்டு கொடுக்கல புரியுதா, அவன் கண்ணத்தில் செவந்திருந்துச்சு, நானாக கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் அவன் சொன்னான். பீச்சை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க, எதுக்கு ஜிம்முன்னு அடிச்சிங்க அப்படின்றாங்க. நான்லாம் அடிக்கல அப்படின்றாங்க. ஓ நீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு பார்த்துட்டு சங்குக் தான் அவங்க தானே அடித்தாங்க அப்படின்றாங்க சைடு. சும்மண்டா அது வேணாம் அப்படின்றாங்க. அவங்க தானே அடித்தாங்க அப்படின்றாங்க இந்த சைடு. என்னடா என்ன கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட அப்பா வராங்க. வாங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்குக் தான் அதான் அப்படின்றாங்க. இப்போ லீசாவும் அவங்களோட அம்மாவும் வராங்க, லீசாவோட அம்மாவும். இப்போ கீழே வந்துட்டு என்ன சங்குக் அப்படின்றாங்க. இப்போ லீசாவை பார்த்துட்டு சங்குக் தான் அப்படியே வந்து லீசாவோட அம்மாவை பார்த்துட்டு
எதுக்கு ஜிம்மன் அடிச்சிங்க அப்படின்றாங்க இந்த சைடு. அடிக்காமல் என்ன பண்ண சொல்கிற, என் பொண்ணு மேலே அவன் கொதிக்க கொதிக்க அந்த குழம்பு ஊற்றுவான், அதுவும் அது அவ்வளோ சூடாக இருந்திருக்கு, அவன் வேணுமே என் பொண்ணு மேலே ஊற்றுவான், அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் அவன் தான் ஊற்றினான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க இந்த சைடு. அவன் கையில் இருந்து தான் ஊற்றுக்கிச்சுன்னு ஏன் பண்ண சொன்னான் அப்படின்றாங்க இந்த சைடு. ஆமாம் ஆமாம் அவன் தான் ஊற்றினான் அப்படின்றாங்க. அதுவும் அது எவ்வளோ சூடாக இருந்துச்சு தெரியுமா, வேணும்னு என் மேலே ஊற்றிட்டான் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக்கு அப்படி சும்மா பார்க்குறாங்க, சும்மா தான் நான் பண்ணல அப்படின்றாங்க இந்த சைடு. லீசாவை பார்த்துட்டு ஜங்குக் தான் அப்படியே வந்து அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அதுக்கு ஜிம்மன் அடிப்பீங்களா அப்படின்றாங்க இந்த சைடு. என் பொண்ணு மேலே ஊற்றுனா அடிக்காமல் என்ன பண்ண சொல்கிற, இப்போ உங்கள் அம்மா மேலே ஊற்றினா உனக்கு கோவம் வரல, அடிப்பல, அந்த மாதிரி தான் அப்படின்றாங்க இந்த சைடு. அவன் சுட சுட என் மேலே ஊற்றிட்டாமாம்மா அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக்கோட அப்பாவா, என்னது என் பொண்ணு மேலே நீ குழம்பு ஊற்றுறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்குறாங்க இந்த சைடு. சும்மா தான் அம்மா நான் பண்ணல அப்படின்றாங்க. அவன் தான் பண்ணான், நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவை சொல்கிறாங்க இந்த சைடு. எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே வந்து லீசாவை பார்க்குறாங்க. சுடு சுடு இருந்துச்சு தெரியுமா, அப்படியே என் மேலே வேணும்னு ஊற்றிட்டான். நான் போயிட்டு கேஷுவலில் தான் போயிட்டு இருந்தேன், அவன் வேணுமே, நான் பார்த்தேன், அவன் வேணுமே என் மேலே ஊற்றிட்டான் அப்படின்றாங்க இந்த சைடு. ஏ நிப்பாட்டியா, நிப்பாட்டியா, உன்னோட சீனை நிப்பாட்டியா, நீ யாருன்னு எனக்கு தெரியும் புரியுதா, இந்த ஆக்டிங் வேலைலாம் என்கிட்ட காட்டாத புரியுதா, நீ எதானே வேணுமே ஊற்றிக்கிட்டு அவன் மேலே பலி போடுற அப்படின்றாங்க. நானே லூஸ் ஆமாம்மா, அவ்வளோ சூடான குழம்பு நானே என் மேலே ஊற்றிக்கிட்டு அவன் மேலே பழி போகிறதுக்கு அவன் தான் ஊற்றணும் அப்படின்றாங்க. மூடுன்னு நீ பண்ணுறதுலாம் எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்ட ஆள், என்னென்ன பண்ணுவேன் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இந்த சைடு. லீசாவோட அம்மாவும் ஜங்குக் என்ன ஜங்குக் ஊற்றுனது அவனை திட்டுவேன்னு பார்த்தா ஏன் பொண்ணு திட்டிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. அத்தை வாயை மூடுறீங்களா, உங்கள் பொண்ணை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், உங்கள் பொண்ணு எப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாமே எனக்கு தெரியும், ஸோ நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேளு, சும்மா கிட்ட சாரி கேளு நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து லீசாவோட அம்மா அப்பா சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட சாரி கேட்கணுமா, நான் அவங்ககிட்ட சாரி கேட்கணுமா, ஆமாம் கேட்கணும் அப்படின்றாங்க இந்த சைடு. என்ன ஜங்குக், என் தங்கச்சி போய் அவங்ககிட்ட சாரி கேட்க சொல்கிற அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் தங்கச்சினா உங்கள் தங்கச்சின்ற லிமிட்டில் இருந்துக்கணும், என்னோடய பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு அவங்க யார் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக்கோட அம்மா தான் போய் ஜங்குக்கை பார்த்துட்டு அவன் பண்ண தப்புக்கு தானே அரைஞ்சா அப்படின்றாங்க. ஓ அப்போ அவங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நான் அரைக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிச்சுன்னு லிசாவோட கண்ணத்துலேயும் ஒரு அரை விழுது. எப்போ லிசா தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கணத்தில் கை வைக்கிறாங்க இந்த சைடு. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு லிசாவோட அம்மா கத்துறாங்க இந்த சைடு. உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் இந்த அறையை அவளுக்கு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து அவங்க அத்தையை பார்க்குறாங்க இந்த சைடு. அவங்க அத்தை தான் அண்ணா என்னண்ணா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக்கோட அப்பா தான் ஜங்கு என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க இந்த சைடு. அவள் பண்ண தப்புக்கு அவள் வாங்கிட்டா, என் பொண்ணு பண்ணாத தப்புக்கு என் ஒய்ஃப் எதுக்கார வாங்கணும், சும்மா இங்கே வா அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் ஜங்கு விடுங்க வேணாம் அப்படின்றாங்க. இங்கே வா அப்படின்றாங்க. இப்போ சும்மா வந்து நிற்கிறாங்க. இப்போ சாரி கேளு அப்படின்றாங்க இந்த சைடு. அவங்க அத்தை தான் நான் சாரி கேட்கணுமா, ஆனால் என்னென்னா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. இப்போ பொழிச்சுன்னு இன்னொரு அரை லீசாக்கு உள்ளது. இப்போ லீசா தான் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. சாரி கேளுங்க அப்படின்றாங்க. ஜங்குக் நீ எல்லாம் மாரி போயிட்டுருக்க அப்படின்றாங்க. சாரி கேளுங்க, முடியாதுன்னா என்ன பண்ணுவா அப்படின்றாங்க. திரும்பவும் பொழிச்சுன்னு ஒரு அரை விழுது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவங்க அம்மா தான் ஜங்குக் அப்படின்றாங்க. சாரி அப்படின்றாங்க இந்த சைடு. அவங்க அம்மாவும் அப்படி சும்மா பார்த்துட்டு சாரி அப்படின்றாங்க இந்த சைடு. அது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கன் தான் ஜங்கு விடுங்க எதுக்கு இதெல்லாம் அப்படின்றாங்க. நீ கையில் அப்படின்றாங்க. எப்போ லீசா தான் நான் சாரி கேட்கணுமா அப்படின்றாங்க. பொழிச்சுன்னு ஒரு அரை விழுது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்து சொல்கிறாங்க. எப்போ சும்மா தான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க இந்த சைடு. லீசாவை அப்படி சும்மா பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு. அண்ணா இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்கணுமா, இல்லை உங்கள் மருமக புது மருமக இந்த வீட்டில் இருக்கணுமா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றாங்க இந்த சைடு. அவங்க அப்பா தான் என்னம்மா அவனுக்காக நீ வீட்டை விட்டு போகிறேன்ற அப்படின்றாங்க இந்த சைடு. போவேன், நீ மரியாதையில் இடத்துல நான் எதுக்கு நான் இருக்கணும், என் பொண்ணு உங்கள் பையன் அடிப்பா, நான் அதை பார்த்துட்டு இருக்கணுமா, உங்களுக்காக மட்டும்தான் உங்கள் பையனை நான் அடிக்காமல் இருக்கேன் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் எங்க அடிங்களை பார்ப்போம் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் அடிங்களை பார்ப்போம். இங்கே பாருங்கன்னா உங்கள் பையனை கம்மன் வந்துட சொல்லுங்க. ஐயோ கட்டிட்டு வந்திருக்கான் பாரு நல்லா.
இவனால தான் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே சண்டை வர்றதுக்கு காரணமே இவன் தான். கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இருந்தால் வீட்டில் நடக்கிற விஷயத்த புருஷன்கிட்ட சொல்லக்கூடாது, தெரிஞ்சிருக்கணும். அதை சொல்லி நம்ம குடும்பத்தை ரெண்டாக்க பார்த்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை வளர்த்து வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லியிருக்காங்க. சும்மா நான் இங்கே அழுதுட்டு இருக்காங்க. இந்த சைடு சங்கு தான் நிப்பாட்டுறீங்களா, அவனுக்கு மரியாதை சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கல. உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, அங்கே இருக்கணும். அண்ணா வீட்டில் வந்து உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. அண்ணா வீட்டில் உட்காந்துட்டு ஓசி சோறு சாப்பிட்றேன் நீங்களாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கை பார்த்துட்டு அவங்க அத்தை தான், இங்கே பாரு சங்கு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, புரியுதா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கோட அப்பா தான், சங்குக்கு என்னடா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. இந்த சைடு உனக்கு அப்பா முன்னாடி அவர் எனக்கு அண்ணா அப்படின்றாங்க. ஓ அண்ணா நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பண்ணுற எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் அண்ணா மேலே இருக்க பாசத்துலையா என்ன உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு இருந்தீங்க? சொத்துக்காக தானே கட்டி கொடுக்கலான்னு இருந்தீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு யாருக்கு தேவை பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவங்க அத்தை சொல்கிறாங்க, அப்போ போக வேண்டியதானே உங்கள் வீட்டுக்கு, எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னையும் ஜிமினியும் சண்டை போட்டு இப்படியும் பிரிச்சிடலாம், அடுத்து உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சொத்தெல்லாம் ஆட்டையை போடலாம். தானே உங்கள் பிளான், இதுக்கு தானே உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சிங்க? அதுவும் உங்கள் பொண்ணு என்ன ஒழுங்கா? உங்கள் பொண்ணு என்ன ஒழுங்கா? ஒருத்தனுக்காக வாழ்கிற ஜாதியா என்ன உங்கள் பொண்ணு? இதுக்கு முன்னாடி எத்தனை எக்ஸு வச்சுருக்கா? எனக்கு தெரியாதா உங்கள் பொண்ணை பற்றி? சொல்லு, எத்தனை லவ் பண்ணியிருக்க அப்படின்றாங்க. இந்த சைடு மாமா அதெல்லாம் என் பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு நீ ஏண்டி அழுதுட்டு இருக்க? சங்குக்கு உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்றாங்க. உங்களுக்கும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தான், என் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் எனக்கு வெறும் அத்தை மட்டும்தான், புரியுதா? அத்தை மட்டும்தான். எங்கள் அப்பா மேலே இருக்க பாசத்துலையா நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நானும் பாய திறக்க வேணான்னு பார்த்துட்டு இருந்தா ரொம்ப தான் பண்ணுறீங்க. என் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு நீங்கள் யார்? அவனை ஏன் அடிச்சிங்க அப்படின்றாங்க. பா நல்ல ஜிமன் நீலாம் சூப்பர் தெரியுமா? குடும்பத்தை பிரித்து விட்டல, கல்யாணம் பண்ணி வந்த ஒரே வாரத்தில் குடும்பத்தை பிரிச்சுத்தல அப்படின்றாங்க. இப்போ சுமன் தான் அழுத்திட்டு இருக்காங்க. சங்குக் தான், நிப்பாட்டுறீங்களா? அவனை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அருகதையும் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்றாங்க. இந்த சைடு எனது இது எங்கள் அண்ணா வீடு, எங்கள் அண்ணா சொல்லணும் அப்படின்றாங்க. ஓகே, அப்போ உங்கள் அண்ணனே சொல்லட்டும் அப்பா அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அப்பா தான் அப்படி சங்குக்கு பார்க்குறாங்க. இந்த வீட்டில் நான் இருக்கணுமா உங்கள் தங்கச்சி இருக்கணுமான்னு முடிவு பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் சங்கு இதெல்லாம் வேணாம் சங்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் வேணாம் எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்கு தான், சும்மா நீ சைலண்ட்டாக இருடா, நான் பார்த்துக்கிறேன், நீ சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கணுமா உங்கள் தங்கச்சி இருக்கணுமா ஒரே முடிவு இப்பயே பண்ணுங்க. ஓகே, நான் இங்கே இருக்கணும்னா உங்கள் தங்கச்சி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் தங்கச்சி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்களோட பொண்ணையும் சேர்த்து தான் முடிவு பண்ணுங்க. ஒரே முடிவு, நானா உங்கள் தங்கச்சியா ஒரே முடிவு பண்ணுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அப்பா தான், சங்குக் இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையே கிடையாது சங்குக், ஜமன் என்ன ஜமன் இதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டுருக்க அப்படின்றாங்க. இந்த சைடு மாமா அப்படின்றாங்க. என்ன ஜமன் வந்த ஒரே வாரத்துலையா அப்படின்றாங்க. இந்த சைடு அப்பா நான் கேட்டதுக்கு பதில், என் பொண்டாட்டியே திட்டுற வேலை வச்சுக்காதீங்க, சொல்லுங்க நானா உங்கள் தங்கச்சியா? நானும் ரொம்ப நாளாக கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நானா உங்கள் தங்கச்சியா? ஒரே பதில், நானா இந்த வீட்டில் நான் இருப்பேன், உங்கள் பையனா? இப்போ அவங்கன்னா உங்களுக்கு பையனும் நான் கிடையாது, எனக்கு நீங்கள் அப்பாவும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு என் பொண்டாட்டியை கூட்டு நேரத்தை விட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படிலாம் இல்லைடா, ஏன்டா இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையே இல்லைடா, யாரோ சொல்லி கொடுத்து பண்ணுறீங்களாடா? ஆமாண்ணே, அவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான், கட்டிட்டு வந்திருக்கான்ல அவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான். என் பொண்டாட்டியை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்க பொண்ணுக்கு அண்ணன் பத்திரமா இருக்கணுமா வேணாமான்னு அவங்க கையில் தான் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், என் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது பேசினாங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான், சொல்லுங்க நானா உங்கள் தங்கச்சியா? நீங்களும் சொல்லுங்கம்மா, நானா இல்லைனா உங்கள் நாத்தனாரா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு என்னடா பேசுகிறேன் அப்படின்றாங்க. நானா அவங்களா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கோட அப்பா தான், என் தங்கச்சி தான் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு தான், ஓகே
ஆல் ரைட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் வா அப்படின்னு சொல்லிட்டு சுமனோட கை பிடிக்கிறாங்க. இப்போ சுமன் தான் சங்குக் அப்படின்றாங்க. சரி இனிமேல் உங்களுக்கு ஒரு பையன் இருந்தான்றதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வா சுமன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ சுமன் தான் என்னங்க சங்குக்கு என்ன பண்ணுறீங்க சங்குக்கு அப்படின்றாங்க எந்த சைடு அம்மா வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுமனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ சுமன் தான் சங்குக்கு அப்படின்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே வெளியே இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ சங்குக் தான் அப்படியே வந்து வெளியே இழுத்துட்டு போகிறாங்க பாருங்க. சுமன் தான் சங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க காரில் ஏறு அப்படின்றாங்க. இப்போ சுமன் தான் சங்குக் என்னது தானே என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை என்னால் தானே நான் போய் சாரி கேட்குறேன் சங்குக் தேவையில்லாத பிரச்சனை இதுக்கு இப்போ நீங்கள் அப்பா கிட்ட போய் சண்டை போட்டீங்க வேணாம் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் சும்மா பார்த்துட்டு இருக்காங்க. சுமன் தான் நான் போய் சாரி கேட்குறேன் சங்குக் சார் நான் போய் சாரி கேட்குறேன் சார் உங்கள் அத்தைக்கிட்ட நான் போய் சாரி கேட்குறேன் நான் காலைல வந்து சாரி கேட்குறேன் வேண்டாம் அதுதான் வேணாம் நான் 1 வருஷம் தானே இருக்க போகிறேன் எனக்கு அதை எதுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்றாங்க. எப்பா சங்குக் தான் சுமனை பொழுதுன்னு வைக்கிறாங்க. புதுமைதான் அப்படின்றாங்க. எப்பா சங்குக் தான் சுமனை பிடிச்சிட்டு நிப்பாட்றியா எதுக்கு சும்மா தனக்கு பேசிட்டே இருக்கேன் நானே எப்படா இந்த வீட்டை விட்டு வெளியே வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு சாரி போட்டுருவா போல இருக்கேன் அப்படின்றாங்க. சைடு சுமன் தான் அப்படின்றாங்க. எப்பா சங்குக் தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜுமனோட கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜுமன் தான் வலிக்குது அப்படின்றாங்க. சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு சங்குக் தான் அப்படியே தடவை கொடுத்துட்டு நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்றாங்க. எப்போ சுமன் தான் அப்படியே சங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க பாருங்க. சங்குக் தான் அப்பாடி நல்ல வேலை இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்றாங்க. இந்த சைடு சுமன் தான் என்னது அப்படின்றாங்க. எப்படா அந்த வீட்டை விட்டு வெளியே வருதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஃபைனலி வந்துட்டேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்குக் தான் அப்படியே வந்து சுமனை பார்த்துட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்றாங்க. சங்குக் தான் அப்படி சொன்னோன்னே சுமன் தான் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் எங்கள் அப்பா கிட்ட நான் வேணுமா அவங்க தங்கச்சி வேணுமா கேட்டால் கண்ணு மட்டும் அவன் தங்கச்சி தான் செலக்ட் பண்ணுவாருன்ட்டு. ஏன்னா அவங்க தங்கச்சி மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை ஆனால் அவங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தான் தெரியும். அதை விட அவங்க பொண்ணு அவளை விட விஷம் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக் தான் ஃபைனலி இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ சும்மா தான் அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. சங்குக் 30 இயர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு லூசு நீ எதுக்கு அழுதுட்டுருக்க அப்படின்ட்டாங்க. என்னால் உன்னாலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்ட்டாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க நான் இருக்க போகிறதே உங்கள் கூட 1 வருஷம்தான் அதுக்கப்புறம் நானும் போயிடுவேன் அப்புறம் நீங்கள் தனியாக தானே இருப்பீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் அப்படி சும்மா பார்த்து ஓ அப்போ என் கூட 1 வருஷம் தான் இருப்பியா வேணா கான்ட்ராக்டை மாற்றிக்கலாமா என்ன கொஞ்சம் நாள் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் விளையாடாதீங்க அப்படின்றாங்க. சீரியஸாக தான் சொல்கிறேன் போட்டுக்கலாமா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 99 இயர்ஸ் அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் அப்படியே பார்க்குறாங்க சங்குக் தான் அப்படி சும்மா பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு கொலாச்சி அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சங்குக் தான் நடிக்காதடி அப்படின்றாங்க. எப்போ சும்மா தான் அப்படியே சங்குக்கு பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. நீ என்ன லவ் பண்ணுறது தானே அப்படின்றாங்க. எப்போ சும்மா தான் அப்படியே சங்குக்கு பார்த்துட்டு இல்லைங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு டயாங்க எனக்கும் ஃப்ரெண்டு தான் தெரியும்ல அப்படின்றாங்க. எப்போ சும்மா தான் அப்படி என்னது டயாங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. என்னம்மா தெரியாதம்மா நடிக்கிற கேஎஸ் காலேஜில் தானே படித்த அப்படின்றாங்க. வந்து சைடு சும்மா தான் ஆமாம் அப்படின்றாங்க. கேஎஸ் காலேஜில் டயாங்கோட ஃப்ரெண்டு தானே நீ அப்படின்றாங்க. அந்த சைடு ஆமாம் அப்படின்றாங்க. டயாங்க்கு ஒரு பிரதர் இருப்பானே காய் அப்படின்றாங்க. இந்த சைடு ஆமாம் அப்படின்றாங்க. அவனோட ஃப்ரெண்டு தான் நான் நீங்கள் என்ன சைட் அடிக்கிறது என் பின்னாடியே காலேஜ் ஃபுல்லாக சுற்றுனது இது எதுவுமே எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. அந்த சைடு சங்குக் தான் என்னடி எதுவுமே எனக்கு தெரியாதா நான் 3 வருஷம் பின்னாடி சுற்றினேன் கரெக்டா அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் 6 வருஷம் அப்படின்றாங்க. இன்க்ளூடிங் ஸ்கூலில் மறந்துட்டு சாரி அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் அப்படின்றாங்க. ஸ்கூல்லேருந்து என்ன நீ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்ன லவ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஏண்டா
6 வருஷமாக ஒருத்தன் தெரியறான், அவனை ஒரு தடவை கூட நான் திரும்பி பார்த்துருக்க மாட்டான். சொல்லு. எனக்கு தெரியும் நீ ஃபாலோ பண்ணுறது எனக்கு பிடிக்கும். எனக்கும் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு தான், நானும் உள்ள லவ் பண்ணுறேன். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அது எங்கள் வீட்டில் தெரிஞ்சு உன்னை ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நானே வேணான்னு சொல்லிட்டு தள்ளியே இருந்துட்டேன். 6 வருஷம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு கொள்ளிச்சு. இதுக்கு மேலே என்னால் உன்னை வெயிட் பண்ண முடியாது, புரியுதா? டயாங்கிட்ட சொல்லி உனக்கு ஜாப் வேக்கன்சியோட அந்த லெட்டரை கொடுக்க சொன்னதே நான் தான். ஸோ நீயும் என்கிட்ட வந்த, ஓகே குளிச்சு பக்கத்துலேயே இனிமேல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் உன்னை செலக்ட் பண்ணேன். ஸோ உன்னை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டேன். இங்கே பாரு ஜுமன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால் மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் நீ இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜுமனும் அப்படின்றாங்க. இப்போ சொல்ல, நீ என் கூட 99 இயர்ஸுக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு 99 இயர்ஸ் வேணும், 999 இயர்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் பார்த்துட்டு என்ன ஆகலாம் கிடையாதா அப்படின்றாங்க. எப்போ சும்மா அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போ சங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சும்மானோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. எப்போ சும்மா ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜுமன், இப்போ நான் பணக்காரன் கிடையாது, அதே மாதிரி எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. அவங்களாம் வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன். என் கூட ஜஸ்ட் அ நார்மல் லைஃப், சாதாரணமான ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு எனக்கு ஓகே தானே? நான் இப்போ பணக்காரன் கிடையாது அப்படின்றாங்க. இப்போ சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு பணத்துக்கு நாங்கள் லவ் பண்ணோம் அப்படின்றாங்க. இப்போ சும்மா சொன்னதும் சங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு அப்போ என் கூட ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண நீ தயாரா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு டைட்டாக பண்ணிட்டு என் பக்கத்தில் நீ இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேணாம் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு அப்படியே டைட்டாக பண்ணிட்டு என் பக்கத்தில் நீ இருந்தால் போதும் ஜுமன், வேறு யாரும் எனக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுமனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட் டாக் பண்ணிருக்காங்க. இந்த சைடு சங்குக்கு அப்படியே டைட் டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பிறக்கும் போதுதான் பெண்ணானே, வளரும் போதுதான் ஆளானே, உன்னால் தானே தாயும் மாவே. சங்குக்கு நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் ஸ்மைல் பண்ணிட்டு நீ ஏன் கவலைப்படாதடி கழிச்சு, நான் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிட்டு சரி போகலாமா இல்லை இங்கேயே அப்படியே கொஞ்ச நேரம் நினைக்கலாமா அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் இங்கே நினைக்கலாம் ஆனால் ஹக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சங்குக்கு அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டுருக்காங்க. நான் உன்னை விட்டு என்றைக்கும் போக மாட்டேன்னு சொல்லி நீ என்னை விட்டு போக நினைக்காதோ அப்படின்றாங்க. கனவுல கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைட்டாக ஹக் பண்ணிட்டு இனிமேல் எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும்தான் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் ஒரு சொந்தம் மட்டும் போதுமா, என்னோட சொந்தம்லாம் வேணாமா அப்படின்றாங்க. எப்போ சங்குக்கு தான் என்னது அப்படின்றாங்க. வேணாமா அப்படின்றாங்க. என்னதுடா அப்படின்றாங்க. எப்போ சும்மா தான் பேபி அப்படின்றாங்க. எப்போ சங்குக்கு தான் வரும்போது பார்த்துக்கலாம், ஆனால் எனக்கு சொன்னோம் நீ தாண்டி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு சரி பப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே வந்து அந்த காரில் ஏறுறாங்க. ஓகேடா, நான் இந்த ஒன் ஷாட் நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, பர்த்டே விஷ் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறது June 20. நான் லாஸ்ட் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். June 20 5:51 PM. June 20 இன்றைக்கி தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இன்றைக்கி தான் நான் அதை ரெக்கார்ட் பண்ணியும் முடிக்கிறேன். சாரிடா, நான் நைட்டுக்குள்ளே இப்போ போஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் ஒன் செகண்ட் ஷோ மை நியூ ரேப்பர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு தெரியல, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சொல்லி பார்க்குறேன். பாய்.